यीशु मसीह के महान नाम से सबों को मैं स्वागत करता हूं ஆண்டவருடைய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और मैं परमेश्वर को धन्यवाद देता हूं कि परमेश्वर ने मौका को दिया ताकि मैं परमेश्वर के वचन को आपके बीच में बांट सकूं. ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுக்க வாய்ப்பிற்காக. और ज़रूर आराधना के पहले ना तो मेरी या जॉनसन भैया के बीच में बात हुई थी. ஆராதனைக்கு முன்பதாக நானும் ஜான்சன் பிரதரும் இடையில பேசிக்கொண்டதே இல்லை. लेकिन उन्होंने पत्रस के पत्री के आधार पर उन्होंने आराधना को चलाया. ஆனால் அவரோ பேதுருடைய நிருபம் இருக்கிறதே அந்த நிருபத்தின் அடிப்படையிலே ஆராதனை நடத்தினார். और मैं आज मेरा जो संदेश भी पत्रस की पत्री के आधारित है. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கமும் கூட பேதுருவின் நிருபத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. और ठीक उसी वचन के आधार पर है जिसको उन्होंने आराधना में रखा था. சரியாய் எந்த வசனத்தை வைத்து அவர் ஆராதனையிலே அல்லது பிரவேசித்தாரோ அல்லது ஆரம்பித்தாரோ அதே வசனத்தை தான் நானும் அடிப்படையாய் வைத்திருக்கிறேன். और इसलिए पहले उस वचन को फिर से हम पढ़ें. ஆகையினாலே முதலாவது அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். पहला पत्रस दूसरा अध्याय और उसका 9वां पद. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். और इस संदेश के जो मेरा फॉर्मेट है उसको मन में रखते हुए मैं वचन को मैं अंग्रेजी में पढ़ना चाहूंगा और कोई मुझे हिंदी में पढ़ने में वे मदद करेंगे. என்னுடைய பிரசங்கத்தினுடைய அந்த ஃபார்மட் இருக்கிறதே அதை நான் சரியாய் புரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்திலே வாசிக்க வேண்டும். நான் ஆங்கிலத்திலே வாசிப்பேன். அப்படியே அங்கே இருந்து ஒருவர் இந்தியிலே வாசிப்பார்கள். But you are a chosen race, a royal priesthood, a holy nation, God's own people, in order that you may proclaim the mighty acts of him who called you out of darkness into his marvelous light. पर तुम एक चुना हुआ वंश और राज्य पधारी याजकों का समाज और पवित्र लोग और परमेश्वर की नीच प्रजा हो, इसलिए कि जिसने तुम्हें अधिकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். यहाँ पत्रस कई प्रकार के एक पहचान को परमेश्वर के लोगों के लिए देता है. இங்கே பேதுருவானவன் தேவ ஜனங்களை உரியதான अनेक விதமான அடையாளங்களை பேசுகிறான். लेकिन उस वचन में से एक पहचान को मैं यहाँ लाना चाहूंगा. ஆனால் இந்த வசனத்திலிருந்து அடையாளங்களில் இருந்து ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். आराधना के समय में भैया ने कहा कि हम याजकों के समाज हैं. ஆராதனையின் போது அண்ணன் சொன்னார்கள் நாம் ஆசாரியரை போல இருக்கிறோம். और उसी वचन में पत्रस ये लिखता है कि हम उस परमेश्वर के निज प्रजा हैं. அதே வசனத்திலே பேதுரு இதே எழுதி இருக்கிறான். அது என்ன? நாம் அவருடைய சொந்த ஜாதி. That we are God's own people. हम परमेश्वर के खुद उनके निज प्रजा है. ये अंग्रेजी में उस शब्द को मैं बहुत पसंद करता हूँ. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தையை மிகவும் நான் பிரியமாய் பார்க்கிறேன். God's own people. God's own people. अब शायद इस बात को आप जानते होंगे. ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம். हमारे देश में एक स्टेट को कहते हैं God's own country. நம்முடைய தேசத்திலே ஒரு மாநிலத்தை குறித்து சொல்லுவார்கள் God's own country என்று. आपको मालूम है? உங்களுக்கு தெரியுமா? केरला को कहते हैं. கேரளாவை குறித்து சொல்லுவார்கள். जब केरला को गॉड्स ओन कंट्री कहते हैं केरल के लोग बहुत आनंदित होते हैं. கேரளாவை குறித்து God's own country என்று சொல்கிற வேளையிலே கேரளத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. कि ये केरला जो है परमेश्वर का खुद उसका अपना निज भूमि करके उसका अर्थ है. அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த கேரள மாநிலம் இருக்கிறதே தேவனுடைய சொந்த பூமி. तुरंत तमिलनाडु के लोग कम नहीं है. உடனே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன குறைஞ்சவங்களா? शायद आपका जगह गॉड्स ओन कंट्री हो सकता है. சரி, உங்களுடைய மாநிலம் God's own country-ஆ இருக்கலாம். लेकिन तमिल गॉड्स ओन लैंग्वेज करके कहते हैं. தமிழ் இருக்கிறதே God's own language என்று சொல்லி தமிழர்கள் சொல்வார்கள். मुझे मालूम नहीं कि गॉड्स ओन कंट्री है या गॉड्स ओन लैंग्वेज है. எனக்கு தெரியாது அது God's own country-ஓ அல்லது God's own language-ஓ என்று. लेकिन हमें आप और मुझे परमेश्वर कहता है कि तुम मेरा निज प्रजा हो, मेरे अपने लोग हैं. ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்கிறது என்ன என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சொந்த ஜாதி. ये एक बहुत ही एक ऊंचा एक पहचान है.
இது ஒரு உயர்ந்தமான ஒரு அடையாளமா இருக்குது நம்மை குறித்து. जरा सोच के देखिए, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். परमेश्वर खुद हमें देखकर ये कहता है தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன? कि तुम मेरे अपने लोग हो. நீ என்னுடைய சொந்த ஜனம். पुराने नियम में जब इजराइल के लोगों को हम देखते हैं, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களை பார்த்தால் और उन लोगों को चुनने के कारण को परमेश्वर उनसे कहता है, बारंबार कहता है அவர்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்ற காரணத்தை தேவன் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். कि मैंने तुम्हें सारे संसार के लोगों में से अपना होने के लिए मैंने तुम्हें बुला लिया. நான் பூமி எங்கும் உள்ள ஜனங்களிலிருந்து உங்களை எனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். बारंबार उसको प्रभु कहता है, मैं अपना लोग होने के लिए तुमको मैंने चुन लिया. திரும்ப திரும்ப கர்த்தர் அதை சொல்லுகிறார், என் சொந்த ஜனமாய் இருக்க உங்களை தெரிந்து கொண்டேன். और फिर परमेश्वर ये कहता है, திரும்ப ஆண்டவர் இதை சொல்லுகிறார், ताकि मैं अपने महिमा को तुम्हारे द्वारा संसार में मैं प्रकट कर सकूं और आशीष मैं दिला सकूं. இது நிமித்தமாக அல்லது இதன் காரணமாக என்னுடைய மகிமையை உலகத்திலே நான் வெளிப்படுத்த முடியும். और इसी बात को मन में रखते हुए पत्रस की दोनों पत्रियों को आधारित हम उस वचन को हम देखने जा रहे हैं. ஆகையினாலே நாம் இந்த காரியத்தை மனதில் வைத்து இந்த பேதுருடைய ரெண்டு நிருபங்களுக்கும் இடையிலே இந்த வசனத்தை வைத்து தியானிக்க போகிறோம். और मैं परमेश्वर को धन्यवाद देता हूं, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். क्योंकि पिछले 2 सप्ताह में बड़े भैया के द्वारा हमने पत्रस की जीवन को हम अच्छी तरह से सुनने के लिए परमेश्वर ने हमें सहायता किया. கடந்த 2 வார காலமாக பெரிய அண்ணன் மூலமாக பேதுருடைய வாழ்க்கையின் காரியங்களை தியானிப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. कि किस प्रकार परमेश्वर अपने चुने हुए लोगों को कभी छोड़ता नहीं है. எப்படி தேவன் தன்னால் தெரிந்து கொண்டவர்களை கைவிடுவதே இல்லை என்று. God does not give up on people. लोगों को प्रभु ने चुना, कभी वो उनसे अलग नहीं रहता. जैसे आप जानते हैं पतरस का जो पहला नाम साइमन या सिमोन है, நாம் அறிந்திருக்கிறபடி பேதுருடைய முதலாவது பெயர் சீமோன் என்பது. ओ यूनानी भाषा में उसको अर्थ रीड पड़ता है. इंग्लिश में अनुवाद करेंगे रीड, यानी जो एक पौधा. ரீட் என்று சொல்லி நாம் அதை ஆங்கிலத்திலேயோ அல்லது இந்தியிலேயோ மொழிபெயர்த்தா ரீட் என்று சொல்லி சொல்ல முடியும். ஒரு சின்ன புல் செடி. पहली ही मुलाकात में यीशु मसीह ने उसे कहा था, முதலாவது அழைப்பிலேயே இயேசு அவனை குறித்து சொன்னது, तुम आगे तुम साइमन नहीं रहोगे, सिमोन नहीं रहोगे, நீ பின்னால போய் சீமோனோ அல்லது சைமனாவோ இருக்க மாட்டாய். तुम पीटर रहोगे या पतरस यानी पेट्रा रहोगे. நீ பீட்டராயிருப்பாய் அல்லது பேதுருவாயிருப்பாய் அல்லது பெட்ராவாயிருப்பாய். इसका मतलब रॉक, चट्टान. அர்த்தம் என்ன? ஒரு கண்மலை, ஒரு கல், ஒரு கண்மலை போல. So God changed reed to a rock. தேவன் ரீடை ராக்காக மாற்றுகிறார். और उसी को हमने दोनों सप्ताह हमने ये सुना कि उसको उस बदलाव में लाने के लिए, उस उपयोग में लाने के लिए परमेश्वर उसके साथ कैसा कार्य करता रहा. அப்படி 2 வாரமாய் நாம் தியானித்தோம். அந்த காரியத்தை பேதுருவுக்குள் கொண்டு வர, ஒரு மறுரூபமாகுதலை கொண்டு வர தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் என்று. और आज हम उसी पतरस के पत्रियों को हम पढ़ रहे हैं. இன்றைக்கு நாம் அதே பேதுருவுடைய நிருபங்களை வாசிக்கிறோம். और उस पतरस के आखिरी उसके प्रभु यीशु मसीह के साथ इन संसार में जो बातें घटी थी, ये பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட கடைசியிலே, இந்த உலக கடைசியிலே என்னென்ன காரியங்கள் நடந்தனவைகளோ, उस आखिरी घड़ी में एक बात को प्रभु यीशु मसीह पतरस से पूछते हैं. அந்த கடைசி நாட்களிலே அல்லது மணித்துளிகளிலே இயேசு பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். परमेश्वर ने, प्रभु यीशु मसीह ने पतरस से ये नहीं पूछा कि क्या तुम्हारे पास मेरा सेवा करने के लिए योग्यता है. இப்படி இயேசு கேட்கவில்லை, எனக்கு ஊழியம் செய்ய உன்னிடத்துல தகுதியெல்லாம் இருக்கிறதாப்பா. और कई अन्य बातों को यीशु ने नहीं पूछा. பிற மற்ற விஷயங்களை இயேசு பேதுருவிடத்துல கேட்கவில்லை. हम इस बात से अवगत हैं. நாம் இந்த காரியத்தை நன்றாய் தெரிந்து வைத்திருக்கிறோம். यूहन्ना से सुसमाचार के आखिरी अध्याय में हम इसको पढ़ते हैं. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் கடைசி அத்தியாயத்தில் இதை வாசிக்கிறோம். 3 बार यीशु मसीह ने उससे ही प्रश्न पूछा कि क्या तुम मुझसे प्रेम करते हो.
சீமோனை பார்த்து இயேசு கிறிஸ்து 3 முறை ஒரே கேள்வி கேட்டார், நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? इसलिए इस पत्री को शुरू करते हुए भी उसी को पत्रस याद करता है। ஆகையால இந்த நிருபத்தை அவன் எழுத ஆரம்பிக்கும் போதே அந்த காரியத்தை பேதுரு நினைவில் கொள்ளுகிறான். उस वचन को पढ़ें, पहला अध्याय के 8वां वचन को पढ़ें। அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை हिंदी में पढ़िएगा। उससे तुम बिन देखे प्रेम रखते हो और अब तो उस पर बिना देखे भी विश्वास करके ऐसे आनंदित और मगन होते हो जो वर्णन से बाहर और महिमा से भरा हुआ है। அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து. यहाँ पे पत्रस उनको ये कहता है, उनको तारीफ करता है। இங்கே பேதுரு அவர்களை பார்த்து இப்படியாக புகழ்ந்து பேசுகிறான் कि उस प्रभु यीशु मसीह को तुम बिना देखे उनसे तुम प्रेम करते हो। அந்த இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். यानी उसको कहने का एक तात्पर्य यहाँ पर है। அவன் சொல்ல வருவதனுடைய முக்கிய அர்த்தம் என்ன தெரியுமா? कि क्योंकि यीशु मसीह ने मुझसे ही सवाल किया था இயேசு கிறிஸ்து என்னிடத்திலும் அதே கேள்விதான் கேட்டார். कि क्या पत्रस तुम मुझसे प्रेम करते हो? பேதுருவே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? और एक बार नहीं 3 बार, ஒரு முறை அல்ல 3 முறை. और अब पत्रस उस ज्ञान के साथ इस पत्री को लिखते हुए लोगों को तारीफ कर रहा है कि तुमने उस प्रभु को बिना देखे तुम उससे प्रेम करते हो। பேதுரு அந்த அறிவு உடையவனாய் அந்த ஞானம் உடையவனாய் இங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து இப்படி ஆரம்பிக்கிறான், நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். लेकिन सवाल ये है कि पत्रस लोगों को तारीफ करने का कारण क्या है? ஆனால் கேள்வி ஒன்று எழும்ப வாய்ப்பு உண்டு. அது என்ன? பேதுரு ஜனங்களை பார்த்து இப்படி பாராட்டக்கூடியதின் நோக்கம் அல்லது காரணம் என்ன? मैं अपने बेटे से मैं एक बात को मैंने सीखा है நான் என்னுடைய சொந்த மகனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கிறேன். कि बच्चे हमसे कब प्यार करते हैं? பிள்ளைகள் எப்பொழுது நம்மிடத்திலே பாசம் அல்லது அன்பு வைப்பார்கள்? कब बच्चे आपसे ज्यादा आपको एकदम प्यार से भर जाते हैं? எப்பொழுது அந்த பிள்ளைகள் உங்களை குறித்து அதிக அன்பினால் நிறைவார்கள்? जब आप उनको कुछ देते हैं, நீங்க ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு கொடுக்கும் போது जो उनका मन पसंद है उसको आप दीजिएगा, बहुत आपसे प्यार करने लगेंगे। அவங்க விரும்புற காரியத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களை ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பாங்க. तो मेरा बेटे के लिए मनपसंद चीज को जब भी मैं देता हूँ, நான் என்னுடைய குமாரனுக்கு எப்பொழுதெல்லாம் அவனுடைய மனதில் பிடிக்கிற காரியத்தை வாங்குகிறேனோ तुरंत आके गले लगाएगा, அவன் வந்து உடனே கட்டி பிடிப்பான், चुम्मा देगा முத்தம் கொடுப்பான், और कहेगा डैडी यू आर द बेस्ट। உடனே சொல்லுவான் டாடி யூ ஆர் த பெஸ்ட் என்று சொல்லுவான். तुरंत नेक्स्ट घड़ी उसको हम कुछ डिसिप्लिन करेंगे, உடனே அடுத்த மணியில கொஞ்சம் அவனை கண்டிச்சா बस तुरंत नफरत हो जाएगा। அவன் உடனே வெறுத்துருவான். कभी कभी परमेश्वर के प्रति हमारा प्यार का भी यही बातें होती हैं। அநேக முறை தேவனுக்கும் நமக்கும் இடையில அன்பிலேயும் இப்படித்தான் நடக்கிறது. जैसा हम चाहे वैसे बातें हमें मिले, वैसे बातें हो, शायद हम उस प्यार में कभी गटी या ऊंचाई नहीं होगी। நாம் விரும்புகிறபடி அவர் கொடுத்தாலோ அல்லது காரியம் நடந்தாலோ நமக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமே அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. लेकिन यहाँ पत्रस लोगों को तारीफ करने का कारण ये नहीं है। ஆனால் இங்கே பேதுரு ஜனங்களை பார்த்து பாராட்டுகிறானே அதனுடைய காரணம் இதுவல்ல. क्योंकि पत्रस इस पत्री को लिखने के ऐतिहासिक संदर्भ एक गंभीर एक स्थिति के आधारित है। அதாவது பேதுரு இருக்கிறானே இந்த நிருபத்தை எழுதக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று இருக்கிறது. அது அதன் அடிப்படையிலே தான் அதை இந்த நிருபத்தை எழுதுகிறான். इस पत्री को पत्रस उन विश्वासियों को लिख रहा है, இந்த நிருபத்தை பேதுரு அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறான் जो मसीह के कारण उपद्रव में जो जा रहे थे, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டு பாடுகளுக்குள்ளானவர்கள். और वे किस प्रकार के उपद्रव में वे जा रहे थे, எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தது जिसके बारे में हम विचार या सोच भी नहीं सकते। அதை குறித்து நீங்களும் நானும் யோசித்து கூட பார்க்க முடியாது. क्योंकि लगभग AD 79 में
கிட்டத்தட்ட ஏடி 79வது வருடத்திலே जिस समय में रोम सरकार को या रोम साम्राज्य के ऊपर नीरो वहां पे जो राज्य कर रहा था, அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே நீரோ மன்னன் அரசாட்சி செய்து வந்த காலம். और यरूशलेम के लेकर कई जगहों में पूरे वे आग से जलने लगे. எருசலேமில் இருந்து சுற்றி எல்லா பகுதிகளிலும் பயங்கரமான ஒரு தீப்பற்றி எரிந்த மாதிரி आज भी ऐतिहासिक लोहों में एक मतभेद है. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் ஒரு விதமான அந்த மத போராட்டங்கள் இன்றைக்கும் நடக்கின்றன. அங்கே there is a difference of opinion among historians. ஹிஸ்டாரியன்ஸ் உடைய மனதிலே இதை குறித்ததான டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன்ஸ் இருக்கிறது. कि कौन वो आग को लगाया, யார் இந்த தீயை பத்த வச்சது, किसी को नहीं मालूम है. யாருக்கும் தெரியாது. आग लग गया, தீ பிடிச்சது. नीरो उसको अपने लिए उसको एक लाभ उठाया उससे. ஆனால் அந்த தீ பிடிச்சதை நீரோ லாபமாக்கி கொண்டான். कुछ लोग ये विचार में रखते होंगे कि नीरो ने आग लगाया, சிலருடைய எண்ணம் இப்படி நீரோ தான் தீயை பத்த வச்சான். लेकिन सच क्या है किसी को नहीं पता है. ஆனா உண்மை என்று யாருக்கும் தெரியாது. लेकिन नीरो उसको कैसे अपने लाभ के लिए उसको उठाया, ஆனா நீரோ அதை எப்படி தனக்கு லாபமாக்கி கொண்டான். 3 दिन आग जलते रहा पूरे शहर में. முழு பட்டணத்திலும் 3 நாள் தீ பிடித்து எரிகிறது. जब वो धीमा जब होने का जब समय आया, அந்த தீ அணைகிற அல்லது குறைகிற அந்த நேரம் வந்தபோது अचानक एक आंधी चलने लगी. திடீரென்று புயல் காத்தடித்தது. इसलिए और तेजी से आग पकड़ लिया ஆகையினால இன்னும் தீ பரவ ஆரம்பித்தது. और फैलने लगा. இன்னும் பரவிற்று. कहीं घर कहीं शहर भस्म हो गए. அநேக பட்டணங்கள் அநேக இடங்கள் எரிந்து சாம்பலாயின. और इसको मन में रखते हुए नीरो ने एक चालाकी से काम किया. இதை மனதில் வைத்து நீரோ மன்னன் தந்திரமாய் ஒரு காரியம் செய்தான். उसने ये कहा, அவன் சொன்னான், ये यीशु मसीह पर विश्वास करने वालों ने ही ये आग लगा दिया. இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவன் தான் இந்த தீயை பத்தச்சிருக்கான். यानी पूरे मसीह समाज के ऊपर ये आरोप को डाल दिया. முழு கிறிஸ்தவ அந்த பெரிய கூட்டம் இருக்கிறதே அதன் மேலே அவன் குறை அல்லது குற்றம் சுமத்தினான். और इस कारण वो लगातार मसीहों को सताने का उसको एक कारण मिल गया. இது நிமித்தமாக தொடர்ந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காரணம் அவனுக்கு கிடைத்தது. और बहुत गंभीर तौर से लोगों को वे सताने लगे, उपद्रव में डालने लगे. கொடூரமாய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். और जहां एरेना करके कहते हैं, जहां खेल सब होता है, அந்த எரேனான்னு சொல்வாங்களே விளையாட்டு போட்டி நடக்கிற ஒரு பகுதின்னு சொல்லுவோமே, और उन जगहों में मसीहों को वहां ये जो ग्लैडिएटर्स करके जो कहते हैं, जो तलवार लिए हुए लोगों के साथ लड़वाता था. அங்கே அந்த மைதானத்திலே அந்த கிரவுண்டிலே அந்த எரேனாவிலே கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை எல்லாம் கூட்டு வந்து வாளையும் கத்தியும் ஏந்தி கொண்டிருக்கிறார்களே அவர்களோடு கூட சண்டையிட மோதச் செய்தான். और इससे भी गंभीर, இதையும் காட்டி படுமோசமாக उस जगह में जंगली जानवरों को छोड़ देता था. அந்த இடத்திலே காட்டு கொடிய மிருகங்களை சீறி பாய விட்டான். और ना केवल ये, नीरो ने सिर्फ ये नहीं किया, நீரோ இது மாத்திரம் செய்யவில்லை, वो बारबेक्यू पार्टी चलाता था. बारबेक्यू जहां वे कोयला लगा के जिसमें मीट और मछली को वे लोग जला के खाते हैं. எங்கே நிலக்கரியை போட்டு அந்த இறைச்சி மற்ற காரியங்கள் எல்லாம் சுட வச்சு அங்க சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த ஒரு இடம். और उस अपने बारबेक्यू पार्टी के लिए रोशनी देने के लिए उसने काम किया. அந்த பார்பிக்யூ பார்ட்டிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கான அவன் கிரியை செய்தான். आज के समय के जमाने के जैसा लाइट तो उस समय नहीं था. இந்த நாட்களை போல ஒளி விளக்குகள் அன்றைக்கு இல்லை. सिर्फ लोगों को तेल डाल के किसी चीज को जलाना पड़ता था. ஜனங்களுக்கு எண்ணெய் விளக்கு அல்லது எண்ணெய் மண்ணெண்ணையோ எதையோ ஊத்தி தான் விளக்க பத்த வைக்கணும். नीरो ने क्या किया, நீரோ செய்தது என்ன? मान लीजिए इसी जगह में वो बारबेक्यू पार्टी चल रहा है. வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பார்ட்டி அந்த பார்பிக்யூ பார்ட்டி இதுல நடந்துட்டு இருக்குது. ऐसे खंभों में मसीहों को बांध देता था. இப்படி இருக்கிற தூண்களிலே கிறிஸ்தவர்களை கட்டி வைத்திருப்பான். पूरे शरीर में टार जो कहते हैं उसको लगा देता था. முழு சரீரத்திலும் தார் என்று சொல்லுவோமே அதை அப்படியே பூசுவான். और उनको जला देता था. அப்படியே எரித்து போடுவான். तो जरा सोच के देखिए, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். मसीह लोग पूरे खंबे में वह जल रहे हैं.
கிறிஸ்தவர்கள் அந்த முழு தூண்களிலும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். और उस रोशनी में यहाँ वो पार्टी करता था. அந்த வெளிச்சம் எரிகிற அந்த வெளிச்சத்தினிலே இங்கே அந்த பார்க்கிங் சுடுகிற வேலை நடக்கிறது. इतने सारे उपद्रव में होने के बावजूद இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியாக அவர்கள் சென்ற பின்பும் मसीहों ने प्रभु को नहीं छोड़ा. கிறிஸ்தவர்கள் அல்லது அந்த விசுவாசிகள் இயேசுவை விடவில்லை. कई बार जब वे जलाए गए अनेक முறை அவர்கள் எரிக்கப்பட்டும் या जानवरों के द्वारा फाड़े गए அல்லது காட்டு மிருகங்களின் வாய்களுக்கு இரையானாலும் या जो तलवार लिए हुए सैनिकों के द्वारा मारे गए அல்லது வாளை ஏந்திருக்கிற போர் வீரனுக்கு இரையானாலும் एक बात जो अन्य जातियों में एक हैरान कर दिया. இந்த விசுவாச ஒரு உறுதி மற்ற பிரஜாதிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அதிர்ச்சி உண்டாக்கிட்டு. कौन सी बात? எந்த காரியம்? उन समयों में चीख की आवाज नहीं निकलती थी मसीहों में से. चीख अलरल सत्तम. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அலறுகிற கூக்குரல் சத்தமே கேட்கப்படவில்லை. लेकिन उसके बदले அதற்கு பதிலாக वे प्रभु को महिमा करने की गीतों की आवाज निकलती थी. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பாடல்களை பாடுகிற சத்தம் மட்டும் தான் கேட்டது. जरूर मैं उसको समझ ही नहीं पाता हूँ. உண்மையிலேயே எனக்கு அது புரியவில்லை. जरा सा गैस स्टोव में अगर आग लग जाता கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்ல தீ பிடிச்சு சொன்னா तुरंत हम चीखते हैं. உடனே நாம் சத்தம் போடுறோம். है ना, उसको आप जरा भी उसको आप सह नहीं पाएंगे. கொஞ்சம் கூட நம்ம அந்த தீயினுடைய காரியத்தை தாங்க முடியாது. पूरा शरीर जलाया जा रहा है இங்கேயோ முழு சரீரம் எரிக்கப்படுகிறது. लेकिन वे नहीं चिल्ला रहे हैं. ஒருத்தர் கூட சத்தம் போடவில்லை. मसीह को वे महिमा कर रहे हैं. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார்கள். यही मसीहत है. இதுதான் கிறிஸ்தவம். जैसे आराधना में हमने सुना எப்படி ஆராதனையிலே நாம் கேட்டோமோ परमेश्वर हमें बदला लेने के लिए नहीं தேவன் பழி வாங்குவதற்காக நமக்கு கொடுக்காமல் हमें सहने के लिए बुलाया है. நம்மை தாங்கிக் கொள்வதற்காக அழைத்திருக்கிறார். और पत्रस उन मसीहों के पत्री को लिख रहा है. பேதுருவோ அந்த கிறிஸ்தவர்களுக்காக நிருபத்தை எழுதுகிறான். और वो कहता है तुम मेरे निज प्रजा हो. அவன் சொல்கிறான் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். और पत्रस कहता है मैं तुम्हारे प्यार जो यीशु मसीह के प्रति तुम्हारे प्रेम को मैं देख के मैं आनंदित हूं. பேதுரு சொல்கிறான் காணாமல் இருந்தும் இயேசுவின் மேல் உள்ள அன்பை குறித்து நான் சந்தோஷமாயிருக்கிறேன். इसका कारण क्या है? காரணம் என்ன? एक और वचन को पढ़िएगा. இன்னும் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். दूसरा अध्याय के तीसरे वचन को पढ़िएगा. இரண்டாவது அதிகாரத்தின் மூன்றாம் வசனத்தை பார்க்கலாம். क्योंकि तुमने प्रभु की कृपा का स्वाद चख लिया है. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் என்று முதலாம் வசனத்தில் எழுதுகிறார். If indeed you have tasted that the Lord is good, यानी पत्रस कहता है कारण क्योंकि तुमने मसीह जो बला है उसको अपने छका है. தமிழிலே முதலாவது வசனத்திலே கிறிஸ்து நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்த்திருக்கிறீர்கள். पत्रस कह रहा है तुमने क्या चखा है? என்னதை அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள்? பேதுரு சொல்கிறான் कि मसीह बला है. கர்த்தர் தயை உள்ளவர். நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். क्या इनका संदर्भ इनके जीवन के संदर्भ ये कह सकता है कि उनके जीवन में अच्छी बातें हो रही हैं? என்ன அவர்களுக்கு நடந்த சம்பவங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய சம்பவங்கள் நடந்தனவைகளா? अगर हम दुनिया के दृष्टिकोण से देखें वैसे हम कह नहीं सकते. உலகத்தின் பார்வையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லவே முடியாது. लेकिन यही उसका रहस्य है. ஆனால் இதுதான் அதற்குள்ளே புதைந்து கிடக்கிற ரகசியம். कि मेरे साथ कुछ भी हो जाए, எனக்கு என்னதான் நேர்ந்தாலும் சரி, कितने भी प्रकार के क्लेश या उपद्रव मेरे साथ क्यों न हो, எப்படிப்பட்ட உபத்திரவமும் கஷ்டமும் எனக்கு நேர்ந்தாலும் சரி, मसीह बला है, यीशु मसीह बला है. இயேசு நல்லவர். आमेन. यानी ये यीशु मसीह बला करके कहना और गाना आसान है, இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லுவதும் பாடுவதும் எளிது. लेकिन अगर हम सच में यीशु बला करके अगर हमने चखा है, हमने अनुभव किया हो, ஆனால் இயேசு நல்லவர் என்று உண்மையிலேயே அனுபவித்திருக்கிறோம் என்று சொன்னால் तो हम जरूर हर परिस्थिति में हम उसे प्रेम करेंगे. உண்மையிலேயே எல்லா சூழ்நிலையிலேயும் நாம் அவரை சிநேகிப்போம். यीशु बला है वो तो हम जानते हैं, இயேசு நல்லவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். लेकिन क्या हम भले हैं, यही सवाल है. ஆனா நான் நல்லவனா இதுதான் ஒரு கேள்வி. तो इसका मतलब अगर हम उस प्रभु के निज प्रजा हैं, इफ यू आर गॉड्स ओन पीपल, நீங்கள்
இயேசுவுக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், और हमने उस मसीह को हमने प्यार किया है, நாம் அல்லது அந்த இயேசுவை நேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், और हम ये जानते हैं और अनुभव किए हैं कि वो भला है, அப்படியே நாம் அவர் நல்லவர் என்று அறிந்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். उसकी भलाई हमारे जीवन से प्रकट होना अनिवार्य है. அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. तो इन दोनों पत्रियों में इसी को पत्रस लिखता है. இந்த ரெண்டு நிருபங்களிலேயும் இதைத்தான் பேதுரு எழுதுகிறான். मैं उन 4 बातों को मैं जल्दी में दिखाने जा रहा हूं 4 காரியங்களை சீக்கிரத்திலே காண்பிக்க விரும்புகிறேன். कि इस मसीह के भलाई को जो हमने चखा अनुभव किया, இந்த கிறிஸ்துவின் நன்மைகளை நாம் அனுபவித்து அல்லது ருசித்திருக்கிறோம் என்று இருக்கிறோம். क्या हमारे जीवन से वही भलाई प्रकट हो रहा है या नहीं? நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அதே நன்மைகள் வெளிப்படுகிறதா இல்லையா? अगर आप और मुझे अगर कोई देखे ये कहे, உங்களையும் என்னையும் பார்த்து யாராவது ஒருவர் இப்படி சொன்னால், ये बहुत अच्छे व्यक्ति हैं, இவர் ஒரு நல்ல ஆளு, he is a good person, ये एक अच्छा व्यक्ति है, तो वो कैसा प्रकट होगा? அது எப்படி வெளிப்படும்? क्योंकि पत्रस इस पत्री में वही लिख रहा है. ஏனென்றால் பேதுரு இந்த நிருபத்திலே அதைத்தான் எழுதுகிறான். जैसे मैंने कहा इस भूमिका में हम समझ गए हैं कि इसका बैकग्राउंड क्या है, इसका संदर्भ क्या है. நாம் நன்றாய் அந்த பின்னணியை பார்த்த பொழுது அறிந்து கொண்டோம். இந்த நிருபத்தினுடைய பேக்ரவுண்ட் என்ன? क्लेश और उपद्रव में वे जा रहे हैं, துன்பம் பாடுகள் வழியாய் போகிறார்கள். और अभी भी हमारे समय में कई प्रकार से क्लेश उपद्रव हमारे जीवन में आ सकती हैं. இப்பொழுதும் கூட अनेक விதமான பாடுகளும் துன்பமும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடும். अगर कोई यीशु मसीह के पास ये समझ के अगर आता है, ஒருவேளை இயேசுவினிடத்திலே இப்படி ஒரு காரியத்தை வைத்து புரிந்து கொண்டு ஒருவன் வந்தால், कि मैं प्रभु में आऊंगा, எப்படி நான் இயேசுவிடத்துல போவேன், अगर मैं आऊंगा तो मेरा सारा क्लेश या उपद्रव या तकलीफ दुख दूर हो जाएगा, நான் போனா எனக்கு இருக்கிற உபத்திரம் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும். तो उसने सही सुसमाचार नहीं सुना है. அப்படி என்றால் அவனோ சரியான சுவிசேஷம் கேட்கவில்லை. क्योंकि अगर आप यीशु मसीह में आएंगे, ஏனென்றால் நீங்கள் இயேசுவுக்குள்ளே வந்துவிட்டால் तभी आपके जीवन में उपद्रव शुरू होगा. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் ஆரம்பிக்கும். When you come to Christ, trouble does not go away, trouble starts. जब आप मसीह में आएंगे संकट क्लेश हटाया नहीं जाएगा, लेकिन शुरू होने जो होगा. क्योंकि प्रभु ने हमें दुख और उपद्रव और तकलीफ से एक आजाद जीवन के लिए हमें नहीं बुलाया. ஏனென்றால் ஆண்டவராய கர்த்தர் நம்மை உபத்திரவங்கள் பாடுகளிலிருந்து விடுதலை என்ற வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. उसके बीच में उस प्रभु यीशु मसीह से प्यार करने के लिए और उसकी शांति को अनुभव करने के लिए हमें बुलाया है. பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே அவரை நேசிக்கவும் அவர் தந்த சமாதானத்தை அனுபவிக்கவே அழைத்திருக்கிறார். इसलिए नया नियम में कई बार इस त्रिएकता को आप देखते हैं. ஆகையினாலே நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே बार-बार இந்த திரியேகத்தை பார்க்க முடியும். What Trinity do you see in the New Testament over and again? ये नया नियम में बार-बार किस प्रकार का त्रिएकता के बारे में पढ़ते हैं. The Trinity of faith, love and hope. Faith, love, hope என்ற மூன்று காரியங்கள். ये विश्वास, प्रेम और आशा की त्रिएकता को कई पत्रियों में आप पढ़ते हैं, ना केवल पौलुस के. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்று திரியேகத்தை நீங்கள் பவுலுடைய காரியத்திலே மாத்திரமல்ல மற்ற நிருபங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். विश्वास जो हमने प्रभु यीशु मसीह पर करने के कारण हुआ था, जो भूतकाल में हुआ. விசுவாசம் இயேசுவின் மேலே நம்பிக்கை வைத்ததினாலே அவரை நம்பியதினாலே பழைய காலத்திலே நடந்தது. और हमारे लिए एक आगे एक आशा है कि हम प्रभु यीशु मसीह से मिलेंगे. हमारे लिए एक अनंत जीवन की एक बहुत बड़ी आशा है. வரும் நாட்களிலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அது என்ன? நாம் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். लेकिन इस वर्तमान समय के लिए ये प्रेम दिया गया है. ஆனால் இந்த நிகழ்காலத்துக்காக அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. हम उस विश्वास के आधार पर, நாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே और उस आशा को आगे देखते हुए, அந்த நம்பிக்கையை முன்வைத்தவர்களாக प्यार से हम इस मसीह जीवन में आगे बढ़ने के लिए बुलाए गए हैं. அன்புடையவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முன்னேற அழைக்கப்பட்டிருக்கிறோம். और जैसे हमने इस पत्री में भी हम पढ़ रहे हैं எப்படி இந்த நிருபத்திலையும் வாசிக்கிறோமோ, कि हम उस प्रभु यीशु मसीह पर हर परिस्थिति में प्यार करने के लिए बुलाए गए. நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த இயேசுவின் மேலே அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். इस आधार पर 4 बातों को पत्रस दिखाता है இதனுடைய அடிப்படையிலே 4 காரியங்களை பேதுரு எழுதுகிறான். और कहता है कि जैसा जो मसीह से तुम प्यार करता है वो भला है,
वैसे ही वो तुम्हें भला होने के लिए बुलाया है. எப்படி அவர் சொல்லுகிறானே, நீங்கள் கிறிஸ்துவிலே இயேசுவிலே அன்பு கூறீர்கள், அது நல்லது. அப்படியே நீங்கள் அவர் நல்லவராயிருக்கிறார், நீங்களும் நன்மைகளை கடைப்பிடிங்கள் என்று சொல்லுகிறான். तो उसकी पहले बात को मैं दिखाने के लिए मैं तीसरे अध्याय में आगे बढ़ना चाहूंगा. நான் அதனுடைய முதலாவது காரியத்தை காண்பிக்க மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே வருகிறேன். और तीसरा अध्याय का 9 और 10 पद को मैं पढ़ रहा हूं, या 9 से 11 तक हम पढ़ें. மூன்றாவது அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். हिंदी में कृपया पढ़िएगा. இந்தியிலே தயவு செய்து வாசியுங்கள். बुराई के बदले बुराई मत करो और न गाली के बदले गाली दो, पर इसके विपरीत आशीष ही दो, क्योंकि तुम आशीष के वारिस होने के लिए बुलाए गए हो. क्योंकि जो कोई जीवन की इच्छा रखता है और उस अच्छे दिन देखना चाहता है, वह अपनी जीभ को बुराई से और अपने होठों को छल की बातें करने से रोके रहे. वह बुराई का साथ छोड़े और भलाई ही करे, और मेल मिलाप को ढूंढे और उसके यत्न में रहे. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். Let me read the 10th verse. 10வது வசனத்தை நான் வாசிக்கட்டும். For those who desire life and desire to see good days, let them keep their tongues from evil and the lips from speaking deceit. Let them turn away from evil and do good. Let them speak peace and pursue it. यहाँ पे पत्रस कहता है गुड डेज के बारे में कहता है, अच्छे दिन के बारे में कहता है. இங்கே பேதுரு நல்ல நாட்களை குறித்து அவன் பேசுகிறான். यानी वो कहता है कि अगर तुम प्रभु भला करके तुम चके हो, இங்கே அவன் சொல்கிறான், நீ தேவனை ருசி பார்த்தது உண்டானால் तो जरूर तुम्हें भी भला दिन अच्छे दिन होंगे. நீ அவர் நல்லவர் என்று ருசி பார்த்தால் உனக்கும் நல்ல நாட்கள் வரும். ये हमारे प्रधानमंत्री के जो वायदा के अनुसार नहीं है, இது நம்முடைய பிரதம மந்திரியினுடைய வாக்கு அடிப்படையிலே அல்ல. 2014 में उन्होंने कहा अच्छे दिन आ रहे हैं. அதாவது இப்படி வருகிற ஆண்டில நல்ல நாட்கள் வரப்போகிறது. पता नहीं अभी तक नहीं आया है. ஆனால் தெரியாது இதுவரைக்கும் வந்திருக்குதா வரலையான்னு சொல்லி. उन्होंने कहा सबके खाते में 15 लाख आएगा. அவர் சொன்னார் எல்லாருடைய கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் வரும். डिमोनेटाइजेशन में तो सब जो पैसा था वो भी चला गया. ஆனா டிமானிட்டேஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கிற பணமும் ஓடி போயிடுச்சு. यानी उन्होंने भी अच्छे दिन के बात की, அவரும் கூட நல்ல நாட்களை குறித்து பேசினவர் தான். लेकिन पत्रस यहाँ उस प्रकार के अच्छे दिन की बात नहीं कर रहे हैं. பேதுருவோ இங்கே அந்த நல்ல நாட்களை குறித்து பேசவில்லை. लेकिन ये कहता है अगर तुम अच्छे दिन को देखना चाहो, இவர் சொல்கிறான் நீங்கள் நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால் तो हम उपद्रव के संदर्भ में अच्छे दिन को हम कैसे अनुभव करेंगे. உபத்திரவத்தினுடைய காலகட்டத்தில் நல்ல நாட்களை எப்படி பார்ப்பது? Quite often I think Christianity is a paradox. मसीह जो धर्म जो है या विश्वास एक पैराडॉक्स है, यानी उसको हम समझ नहीं सकते हैं. இந்த கிறிஸ்தவம் இருக்கிறதே அது ஒரு புரியாத புதிர் போல ஒரு பாரடாக்ஸ் போல காட்சியளிக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். एक तरफ में पत्रस कह रहा है तुम उपद्रव में जा रहे हो, क्लेश में जा रहे हो. ஒருபுறம் பேதுரு சொல்கிறான் உபத்திரவங்கள் வழியாய் பாடுகள் வழியாய் போய் கொண்டிருக்கிறீர்கள். दूसरे तरफ में कह रहा है तुमको अच्छे दिन तुमको मिलेगा देखने அதே के लिए. பேதுரு இன்னொரு புறத்தில் சொல்கிறான் நீங்கள் நல்ல நாட்களை விரும்பி இருக்கிறீர்கள். तो क्या अच्छे दिन का मतलब उपद्रव और क्लेश और संकट चला जाएगा? அப்படி என்றால் நல்ல நாட்களுடைய அர்த்தம் என்ன? உபத்திரவும் கஷ்டங்களும் போய்விடுமோ? वैसा हम कभी नहीं कहीं नहीं पढ़ते हैं. அப்படி எங்கேயுமே நாம் வாசிக்கிறதில்லை. तो हम उपद्रव और क्लेश के बीच में हम अच्छे दिन को हम कैसे अनुभव करें? உபத்திரவங்கள் கஷ்டங்கள் மத்தியிலே எப்படி நல்ல நாட்களை பார்ப்பது? एक साधारण सा एक रहस्य को पत्रस वहां पे लिखता ஒரு है. சாதாரண ரகசியத்தை பேதுரு அங்கே எழுதுகிறான். ओ 10वां वचन को देखिए. 10வது வசனத்தை பாருங்கள். जो कोई जीवन की इच्छा रखता है और अच्छे दिन देखना चाहता है, वो अपनी जीभ को बुराई से और अपने ओंठों को छल की बातें करने से रोके रहें. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும்
கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க வேண்டும். यानी क्लेश में या उपद्रव में या तकलीफ में या दुख के संदर्भ में जब आप और हम जब गुजरते हैं, அர்த்தம் என்ன? பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள் வழியாய் நீங்களும் நானும் போகிறோம். अगर हम एक बात को अगर हम करें, ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்தால் हम अच्छे दिन में हम जा सकते हैं, நாம் நல்ல நாட்களை காண முடியும். यानी वही क्लेश वही उपद्रव हमारे लिए अच्छा दिन ठहर सकता है. அதே உபத்திரவம் அதே பாடுகள் வழியாய் போயே நல்ல நாட்களை காண முடியும். हमें क्या करना है? என்ன செய்ய வேண்டுமாம்? हमारे जीभ को हमें कंट्रोल करना है. நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். कहता है जीभ को बुराई से நாவை பொல்லாப்புக்கும் और अपने ओंठों को छल की बातें करने से रोके रहे. உதடுகளை கபட பேச்சுக்கு விலக்கி காக்க வேண்டும். लेकिन यही तो तकलीफ है. இங்கதானே வர்றது பிரச்சனை. हम जो भी हम करें या ना करें, என்னதான் செய்தாலும் செய்யாட்டாலும் लेकिन इस जीभ को कंट्रोल करना नामुमकिन हो जाता है. இந்த நாவை அடக்குறது முடியாத காரியமே. कोई आपसे कुछ बातों को कह दे, யாராவது உங்களிடத்துல யாராவது ஒரு காரியத்தை சொன்னா, या आप किसी प्रकार के ऐसे अनुभव में अगर आप गुजरे, அல்லது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நீங்கள் போயிருப்பீங்கன்னு சொன்னா, शायद आप उस व्यक्ति से सीधे आप नहीं बोले होंगे, ஒருவேளை அந்த வந்த மனுஷனிடத்துல நேரியா பேசாமல் இருந்திருக்கலாம். उतना तो हम बुरे लोग नहीं हैं, அவ்வளவு கெட்டவர்கள் நாம் அல்ல. लेकिन पीछे जाके तो हम जरूर हम कहेंगे, ஆனா அவன் போன பிறகு பின்னால யார்ட்டையாவது சொல்லிட்டு இருப்போம், या कम से कम घर में तो कहेंगे, அல்லது வீட்ல வந்து வீட்டு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருப்போம். लेकिन वही तकलीफ है. அங்கதானே பிரச்சனை. पत्रस वही यहाँ पे लिख रहा है, பேதுரு எங்கே அதைத்தான் எழுதுகிறான். ये काफी नहीं कि तुम ये चखना या अनुभव करना कि मसीह भला है, अच्छा है. நீங்கள் ருசி பார்த்திருக்கிறது, இயேசு நல்லவர் என்று பார்க்கிறது, அது மாத்திரம் போதாது. अगर आपका वो अनुभव अगर सच है, அந்த அனுபவம் உண்மையா இருக்கும் என்றால் आपको भी मसीह के समान भला होना जरूर है, अनिवार्य है. நீங்களும் கிறிஸ்துவை போல நன்மை செய்றவர்களாய் இருக்க வேண்டும். मैं कैसे हो सकता हूँ? அது எப்படி நடக்க முடியும் என்னாலே? जब मैं अपने जीभ को बुराई से, ओंठों को छल की बातों से जब मैं उसको मैं रोका रखता हूँ, பொல்லாப்புக்கு என் நாவையும் கபடத்துக்கு என் உதடையும் விலக்கி காத்து கொண்டால் மாத்திரமே. इस बात से हम सबको अच्छा से अवगत हैं. இந்த காரியம் எல்லாருக்கும் தெரியும். यशाया नबी जब यीशु मसीह के उस क्रूस के मृत्यु के बारे में जब वो लिखता है, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து எழுதும்போது वो क्या कहता है? அவன் என்ன சொல்லுகிறான்? वो यीशु मसीह इतना उपद्रव और क्लेश और दुख में जाने के बावजूद, இயேசு கிறிஸ்து இவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வழியாக போன பின்பும், जिस प्रकार एक मेमना अपना उस एक काटे जाने के लिए जब लेके जाने समय छुप रहता है, वैसे उसने छुप रहा. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலிக்காக கொண்டு போகப்படும் பொழுது அமைதியாயிருக்கிறதோ அப்படியே அவர் இருக்கிறார். सोच के देखिए, யோசித்து பாருங்கள். ये आसान नहीं है. இது எளிதல்ல. उस प्रकार की बातें जब होती हैं, चुप रहना. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் பொழுது பேசாம இருக்கிறது எளிதல்ல. लेकिन हमें यही बात को यहाँ पत्रस कहता है, अगर तुम अच्छा दिन उस उपद्रव क्लेश और दुख में तुम देखना चाहते हो, இங்கே பேதுரு அந்த காரியத்தை எழுதுறான். நீங்கள் நல்ல நாட்களை காண விரும்பினால், அது உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்து காண விரும்பினால், एक ही काम करो, ஒரே ஒரு வேலை செய். अपना जीभ को बंद करके रखो, உன்னுடைய நாவை अटकी வைத்துக்கொள். यशाया के नबी के किताब से एक और बात को मैं दिखाना चाहूंगा. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். यशाया 8वां अध्याय ஏசாயா 8வது அதிகாரம் और उसका 12वां वचन को पढ़िएगा. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். और कहाँ जिस बात को ये लोग राजद्रोह कहे, उसको तुम राजद्रोह न कहना, और जिस बात से वे डरते हैं उससे तुम न डरना और न भय खाना. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிற எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். यहाँ इसी 8 अध्याय को आधारित ही ये 3रा अध्याय पत्रस का लिखा हुआ है. இங்கே ஏசாயா 8வது அதிகாரத்தின் அடிப்படையிலே தான் அந்த
பேதுரு இந்த அதிகாரத்தை எழுதுகிறான், 1 பேதுரு 3வது அதிகாரத்தை. दोनों को कंपेयर करके बाद में पढ़ सकते हैं. நீங்கள் இந்த 1 பேதுரு 3 ஏசாயா 8 कंपेयर பண்ணி பிறகு வாசியுங்கள். लेकिन हमारे जीव के बातों के उस संदर्भ में एक बात को यहाँ पे यशायाह नबी कहता है. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது எழுதுகிறான், நம்முடைய நாவுக்கெடுத்த சொல்லுக்கெடுத்த காரியத்தில் எழுதுகிறான். जिस बात को ये लोग राजद्रोह कहे उसको तुम राजद्रोह न कहना. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறது எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும். The English Bible uses a word called conspiracy. கான்ஸ்பிரசி என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. यानी हमें जो बातों को हम नहीं समझते, அர்த்தம் என்ன, எந்த காரியங்களை நாம் புரியாமல் இருக்கிறோமோ, क्या इसमें सही क्या है गलत क्या है जिसको हम नहीं समझते, இது சரியா அல்லது தப்பா என்ன, அந்த காரியங்கள் புரியாமல் இருக்கும்போது बाइबल बहुत साफ है, வேதம் தெளிவாய் சொல்கிறது, उसके बारे में तुम अपना मुंह ना खोलना. அதை குறித்து வாய் திறக்காதீங்கள். लेकिन कई बार यही हमारे लिए एक स्नैक बन जाता है. அநேக முறை இதுதான் நமக்கு ஒரு வலையாகிறது. Conspiracy becomes a snack for many people. இந்த கான்ஸ்பிரசி அநேகருக்கு ஆகாரமாய் விடுகிறது. ना कैसे हम कुछ खाते रहते हैं, எப்படி நம்ம சில இதை சாப்பிட்டுட்டே இருப்போம் பாருங்க விரும்பி. अरे तुमको मालूम है कि क्या हो गया, உனக்கு தெரியுமா என்ன இப்படி நடந்துச்சு சொல்லு. बाइबल उसी को बताता है कि ऐसा तुम नहीं कहना. வேதம் அதைத்தான் சொல்லுது, அதை சொல்லாத. अगर हम उस प्रकार अगर हम बातें कर रहे हैं, அப்படி ஒரு காரியத்தை பேசுகிறோம் என்றால் अच्छा दिन ना तो मोदी हम खुद हम नहीं देख पाएंगे. அந்த நல்ல நாட்களை அவர் மோதியா இருந்தாலும் சரி நாமா இருந்தாலும் சரி பார்க்க முடியாது. तो हमें उस उपद्रव और क्लेश में हमें अच्छे दिन देखने का एक ही रहस्य है. அந்த உபத்திரவம் பாடுகளிலே நல்ல நாட்களை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு வழி हमारे जीव को हमें कायम रखना. நம்முடைய நாவை கட்டுப்பாட்டில் வைக்கல். इस तीसरा अध्याय के अगर कुछ वचनों को पहले अगर आगे अगर आप देखिएगा, இந்த 3வது அதிகாரத்தினுடைய சில வசனங்களை முன்னையும் பின்னையும் பார்த்தால் शुरुआत में पति पत्नी के रिश्ता से ही इस अध्याय शुरू किया गया है. ஆரம்பத்திலே இந்த அதிகாரம் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள காரியங்களையே ஆரம்பிக்கிறது. और परिवार में वहीं पर समस्या होता है. குடும்பத்திலே அங்கேதான் பிரச்சனைகள் உண்டு. एक बेटे का शादी होने का समय आ गया था. ஒரு பையனுக்கு அல்லது ஒரு குமாரனுக்கு திருமண நாட்கள் வரக்கூடிய காலம் வந்தது. उसका एंगेजमेंट हो गया था, मंगनी हो गई थी. அந்த பையனுக்கு வீட்ல நிச்சயதார்த்தம் அதாவது என்கேஜ்மெண்ட் நடந்து முடிந்தது. तुरंत उसके पिताजी ने उसको बुलाया. உடனே அப்பா அவனை கூப்பிட்டாரு. और मैं देखना चाहता हूं कि क्या तुम शादी के लिए तुम योग्य है या नहीं. அவர் சொன்னாரு, நீ திருமணத்துக்கு பாத்திரவானா கரெக்டான ஆளா இல்லையான்னு சொல்லி பார்க்க விரும்புறேன்னு சொன்னாரு. तो एकदम तुरंत अपना चेहरे को बदल दिए, क्रोधित हो गए. உடனே அவன் தன்னுடைய முகத்தை வேஷம் மாறி எப்படியோ எடுத்து கோவப்பட்டான். तो पिताजी उस अपने बेटे से बोलने लगे, அந்த அப்பா அந்த மகனிடத்துல சொல்ல ஆரம்பிச்ச உடனே माफी मांगो, மன்னிப்பு கேளு, माफी मांगो. நீ மன்னிப்பு கேளு. तो बेटा पूछने लगा, पापा मैंने क्या किया. உடனே மகன் கேட்டேன், அப்பா நான் என்ன சொன்னேன், நான் என்ன செய்தேன். नहीं माफी मांगो. இல்ல நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். फिर से पूछने लगा, पापा मैंने क्या किया. உடனே மகன் கேட்டான், அப்பா அப்பா என்ன நான் செஞ்சிருக்கிறேன். पापा छोड़े नहीं, पापा बोले माफी मांगो पहले. அப்பாவும் விடல, உடனே சொன்னாரு நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் இந்த விஷயத்துக்கு. तो लड़का आखिर में उसने कहा, पापा मुझे माफ कर दीजिए. கடைசியில அந்த பையன் சொன்னா, அப்பா என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டான். तो पिताजी बोले, अब तुम शादी के लिए तैयार है. உடனே அந்த அப்பா சொன்னாரு, இப்போ நீ திருமணத்துக்கு பாத்திரவான். शादी होने के बाद कुछ गलती किसी का भी हो, ஒருவேளை திருமணத்துக்கு பின்பு யார் தப்பு செஞ்சாலும் சரி माफी मांग लो. நீ மன்னிப்பு கேளு. यही यहाँ पे पत्रस वही कह रहा है. இங்க பேதுரு அதைத்தான் சொல்லுகிறான். अपने परिवार में भी अगर अच्छा दिन देखना है, குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல நாட்களை பார்க்கணுமா, अपना जीव को बुराई से या छल की बातों को कहने से उसको रोके रहो. பொல்லாப்புக்கு நாவையும் கபடத்துக்கு உதடையும் தப்ப வைக்க வேண்டும். और दूसरे बात में आगे बढ़ना चाहूंगा. நான் இரண்டாவது காரியத்துக்குள்ளே போக போகிறேன். So the first is about good days. முதலாவது காரியம் நல்ல நாட்களை காண வேண்டும் என்றால், और दूसरा एक और भला या अच्छे बातों के बारे में पत्रस कहता है. இரண்டாவது இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை குறித்து பேதுரு எழுதுகிறான். पढ़िएगा उसका 16 वचन को पढ़िएगा, तीसरा अध्याय का 16 वचन. 3ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पहला पत्रस 3 का 16. 1 பேதுரு 3:16. और विवेक भी शुद्ध रखो, इसीलिए कि जिन बातों के विषय में मैं
विषय में तुम्हारी बदनामी होती है, उनके विषय में वे जो मसीह में तुम्हारे अच्छे चाल चलन का अपमान करते हैं लज्जित हो। கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். So keep your conscience clear so that when you are maligned, those who abuse you for your good conduct in Christ may be put to shame. यहाँ good conduct के बारे में वो कहता है. இங்கே நல்ல நடக்கை குறித்து பேதுரு பேசுகிறார். अच्छे चाल चलन के बारे में पतरस कह रहा है. நல்ல நடக்கை குறித்து பேதுரு சொல்லுகிறார். तो मैं इस उपद्रव और क्लेश में मैं कैसे आगे में बढ़ सकता हूँ? உபத்திரவம் பாடுகளிலே நான் எப்படி முன்னேற முடியும்? अपने चाल चलन को अच्छे चाल चलन में रखते हुए என்னுடைய நடக்கையை நல் நடக்கையாய் காக்க வேண்டும். यहाँ संदर्भ क्या हो रहा है? இங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன? कुछ लोग मसीहों को वे ना केवल उपद्रव कर रहे हैं, சிலர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறது மாத்திரமல்ல, अपमान कर रहे हैं, அவமானத்துக்குள்ளாக்குகிறார்கள். उनको कई प्रकार के भला बुरा कह के उनके अपमानित कर रहे हैं. அவரை குறித்து இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி நிந்தையாய் பேச்சு எடுக்கிறார்கள். तो कोई किसी को अपमान किया जाता है तो वो क्या करेगा? யாருக்காவது நிந்தை வருகிறது அல்லது யாராவது அவமானப்படுறான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? अगर वो गैर मसीह है, अगर अन्य जाति है, மானித்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அவமானப்படுகிறவன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. तुरंत क्या करेगा? वो अपमान करने वाले को वो अपमानित करेगा. உடனே அவன் என்ன செய்வான்? யார் அவமானப்படுத்துறாங்களோ நிந்தையா பேசுறாங்களோ இவனும் அதே மாதிரி செய்வான். जरूर मैं विश्वास करता हूं कि मसीह लोग ऐसा नहीं करते होंगे. நான் விசுவாசிக்கிறேன், உண்மையிலே கிறிஸ்தவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். लेकिन एक और काम करेंगे. ஆனா இன்னொரு வேலையை செஞ்சிருவாங்க. कम से कम मैं जो वे कह रहे हैं वैसा मैं नहीं हूं करके अपने को साबित करने के लिए कोशिश करेंगे. என்னை குறித்து அப்படிலாம் சொல்லி பேசுறானே, நான் அப்படி இல்லன்னு சொல்லி சாதிப்பதற்கு முயற்சி எடுப்பேன். They will want to prove them that I am not that person the way they shame me. இவர் கேட்கிறார்களே, அவர்கள் சொல்வார்கள் அல்லது ப்ரூவ் பண்ணுவார்கள், அது முயற்சி எடுப்பார்கள், நான் அப்படிப்பட்டவன் இல்லையேன்னு சொல்வார்கள். लेकिन हैरान की बात यह है कि पतरस क्या लिखता है? ஆனால் இங்கே பேதுரு எழுத வருகிறானே, அதுல முக்கியமாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? Do not try to prove yourself. நீங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியத்திலே நிரூபிக்க முயற்சி எடுக்காதீங்கள். ये बहुत एकदम एक स्ट्रेंज बात है. இது ஒரு விசித்திரமான விஷயமாயிருக்கிறது. क्यों वचन कहता है, पतरस कहता है कि तुम अपने को साबित ना करो? ஏன் பேதுரு சொல்கிறான் உங்களை நீங்களே நிரூபியாதேயுங்கள்? ஏன்? जब मैं अपने को साबित करने के लिए जब मैं कोशिश करता हूं, ஏனென்றால் நான் என்னை நிரூபிக்க முயற்சி எடுத்தால் मैं एक बात को मैं भूल जाता हूं. ஒன்றை மறந்து விடுகிறேன். वो क्या है? அது என்ன? कि किस कारण वजह से परमेश्वर ने मुझे उस दुख या उपद्रव में या तकलीफ में जाने के लिए मुझे अनुमति दिया था. எந்த காரணத்து நிமித்தம் ஆண்டவர் இந்த உபத்திரவமும் இந்த பாடுகளையும் என் வாழ்க்கையிலேயே அனுமதித்திருக்கிறார்? परमेश्वर की वो योजना हर जाएगा. தேவனுடைய திட்டம் இருக்கிறதே, அது அங்கே நிறைவேற வேண்டும். दूसरा, இரண்டாவது, उन जगहों में परमेश्वर खुद हमारे लिए न्याय करने के लिए वो चाहता है. அந்த விஷயத்திலே தேவனே என்னை குறித்து எனக்கு நடக்கிற காரியங்களை குறித்து நியாயம் விசாரிக்க விரும்புகிறார். God wants to prove you right. He wants to do the righteous thing. ஆண்டவர் தான் நீதி உள்ளவராய் எனக்காக நீதியாய் செய்ய விரும்புகிறார். அவர் जब हम चुप नहीं रहते, நாம் பேசாமல் இருந்தால், और हम ये सोचते हैं इनके पास जाने से मुझे न्याय मिल जाएगा, ஓ எனக்கு இவன்ட்ட போனா எனக்கு நீதி கிடைக்கும் நினைச்சா, मैं परमेश्वर मेरे लिए जो भलाई रखा है, जो योजना रखा है, वो हर जाएगा. எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளோ அல்லது எனக்கென்று அவர் வைத்திருக்கிற திட்டமோ அது அப்படியே மாறி போகும். एक बात सच है, ஒரு விஷயம் உண்மையாயிருக்கிறது. कोई भी व्यक्ति किसी को भी न्याय दिला नहीं सकता. எந்த ஒரு மனுஷனும் அல்லது மனுஷியும் யாருக்கும் நியாயம் கொண்டு வர முடியாது. हर मनुष्य अगर आपको कोई भलाई कर रहा है, வைத்துக் கொள்ளுங்கள்,
யாராவது உங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறார் என்று சொன்னால் उसके पीछे उसकी भलाई छिपी हुई रहती है। அவன் நன்மை செய்கிறானே அந்த நன்மைக்கு பின்னால ஒரு காரியத்தை ஒளித்து வைத்திருப்பான். उसकी भलाई छिपी रहती है, वो अपना भलाई के चक्कर में आपको भलाई करेगा। அவன் தனக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லிதான் உங்களுக்கு நன்மை செய்வான். लेकिन इसका मतलब पत्रस यहाँ में क्या सिखा रहा है? இங்க பேதுரு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? अपने चाल चलन को अच्छे चाल चलन में रखो। நீ நல்ல நடக்கை உள்ளவனாயிரு. ये आसान नहीं है, बहुत कठिन है। இது சாதாரணம் அல்லது எளிதான காரியம் அல்ல, கடினமானது. पत्रस यही यहाँ पर वही कह रहा है। பேதுரு இதைத்தானே இங்க சொல்லுகிறார். अच्छे चाल चलन का मतलब நல்ல நடக்கை என்றால் என்ன? बुराई करने के बदले में बुराई नहीं, தீமைக்கு பதிலாக தீமை அல்ல, भलाई करना। தீமைக்கு பதிலாக நன்மை. और जरूर मैं चाहता हूँ, நான் விரும்புகிறேன் उस दिन में मैं जैसा था अभी भी मैं वैसा रहूं। அந்த நாள்ல நான் எப்படி சுபாவமுடையமா இருந்தானே இப்பொழுதும் நான் அப்படியே இருக்கணும் நான் நினைக்கிறேன். और यही एक रहस्य है ताकि हम उपद्रव और क्लेश में अच्छे दिन को हम देख सकें। இதுதான் ரகசியம், பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே நல்ல நாட்களை காணுவதற்கு. और आगे एक बात को पत्रस और एक बात को कहता है। தொடர்ந்து பேதுரு இன்னொரு காரியத்தில் எழுதுகிறான். तीसरा अध्याय का 21 पद को पढ़िएगा, 3:21। மூன்றாம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். उसी पानी का दृष्टांत भी अर्थात बपतिस्मा यीशु मसीह के जी उठने के द्वारा अब तुम्हें बचाता है। इससे शरीर के मैल को दूर करने का अर्थ नहीं है, परंतु शुद्ध विवेक से परमेश्वर के वश में हो जाने का अर्थ है। அதற்கு ஒப்பனையானது ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதினாலே ரட்சிக்கிறது. यहाँ तीसरा गुड कॉन्शियंस के बारे में, अच्छे विवेक के बारे में पत्रस लिखता है। இங்கே நல் மனசாட்சி குறித்து பேதுரு எழுதுகிறான். மூன்றாவதாக जो परमेश्वर यीशु मसीह जिससे मैं प्यार करता हूँ, நான் ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறேன். वो अच्छा है, वो भला है, அவர் நல்லவர், அவர் நல்லவர். वो अपने कार्य में सिर्फ भला नहीं है, அவர் தன்னுடைய கிரியைகளில் மாத்திரம் நல்லவர் அல்ல, अपने गुण में वो भला है। தன்னுடைய குணத்திலேயும் நல்லவர். So is God's goodness is demonstrated in two ways. परमेश्वर की जो भलाई दो प्रकार प्रकट किया जा सकता है, In his character and in his works. उनके गुण और उनके एक्शंस, उनके क्रियाओं में. पत्रस यहाँ पे वही कह रहा है, பேதுரு இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். तुम्हारा विवेक, अच्छा विवेक, गुड कॉन्शियंस, शुद्ध विवेक होने पाए, உனக்கு நல் மனசாட்சி அல்லது உன்னுடைய மனசாட்சி நல்லா இருக்க வேண்டும். ये विवेक के लिए हमें जरूर परमेश्वर को हमें धन्यवाद देना है। இந்த மனசாட்சிக்காக ஆண்டவருக்கு உண்மையிலேயே நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். क्यों? ஏன்? हम जब भी हम कुछ भी हम करने के पहले वो सही हो या गलत हो तुरंत हमें मालूम पड़ जाएगा। ஏனென்றால் எதையாவது ஒன்று செய்யும் போது அது சரியா தப்பா என்பது உடனே அதுக்கு முன்பதாகவே நமக்கு தெரிய வந்துரும். वो परमेश्वर हमारे भीतर वो टेस्ट को रखा है। தேவன் நமக்கு உள்ளாகவே டெஸ்ட் பண்ணக்கூடிய காரியத்தை வைத்திருக்கிறார். पुराने में यहेजकेल भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर ने एक भविष्यवाणी की थी। பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறார். कि उस दिन में यानी नया नियम के नए वाचा के समय में, அதாவது அந்த நாட்களிலே, அதாவது புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்திலே प्रभु ने कहा मैं अपने वचन को उनके मन में मैं रखा रहूंगा। ஆண்டவர் சொன்னார் நான் என்னுடைய வசனத்தை அவருடைய இருதயத்திலே வைத்து வைப்பேன். अभी डबल बेनिफिट हमें हो गया है। இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் 2 மடங்காய் பெனிஃபிட் பெற்றிருக்கிறோம். एक तो परमेश्वर ने हमें विवेक दिया है, कॉन्शियंस दिया है। ஒன்று ஆண்டவர் நமக்கு நல் மனசாட்சி தந்திருக்கிறார். दूसरा अपने वचन को अपने मन में रख दिया है। இரண்டாவது வசனத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து விட்டார். इसका मतलब नए बादशाह के विश्वासी गलती करना बहुत दिक्कत है। அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாட்டின் அல்லது இந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் தவறு செய்கிறது ஒரு கஷ்டமான காரியம், அது முடியவே முடியாது, அந்த அளவுக்கு காரியம் இருக்கிறது. मान लीजिए वो कहता है कि मैं वचन नहीं पढ़ा हूं, வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசி சொல்றான் அன்னைக்கு பைபிளே வாசிக்கலையே. विवेक से वो छिप नहीं सकता, அவன் மனசாட்சியிலிருந்து தப்ப முடியாது. क्योंकि उसका विवेक उसको अंदर टोकता रहेगा। ஏனென்றால் மனசாட்சி அவனை குத்தி கொண்டே இருக்கும். लेकिन अगर हम गलती करेंगे, ஆனால் தவறு நாம் செய்தால் वो कब होगा? எப்ப நடக்கும்? அது विवेक से बाहर होकर விவேக்கையும் ஓவர்டேக் பண்ணி
और परमेश्वर ने हमारे मन में जो वचन को डाला उसको भी नजरअंदाज करके ये हम कर அப்படியே सकते हैं। தேவன் இருதயத்துல வசனத்தை வைத்து விட்டிருக்கிறாரே அதையும் கண்டும் காணாமலும் போனாதான் தப்பு செய்ய முடியும். इसका मतलब यहाँ पे पत्रस इसलिए उसको मैं याद दिला रहा है। ஆகையினால பேதுரு இதை ஞாபகமூட்டுகிறார். காரணம், Let your conscience be good conscience. तुम्हारे विवेक अच्छे विवेक हो. उसको समझने के लिए मैं दो घटनाओं को मैं यहाँ बताने के लिए चाहूंगा, புரிய வைக்க ரெண்டு சம்பவங்களை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். क्योंकि ये विवेक कब ये उसमें शुद्ध विवेक कब हमसे दूर कब होता है? எப்பொழுது சுத்த மனசாட்சி நம்மிலிருந்து விடுபடுகிறது? एक जब हम जानबूझकर बारंबार उसका कार्य को करते हैं, ஒன்று நாம் அறிந்தும் காரியத்தை செய்யும்போது, दूसरा जब हम दूसरों के प्रेशर में, दूसरों के दबाव में आके किसी कार्य को करने के लिए जब हम सहमत हो जाते हैं। இரண்டாவது மற்றவருடைய வற்புறுத்தலினாலே, மற்றவர்கள் சொல்லுவதினாலே நாம் ஒன்றை செய்யும்போது. लेकिन पौलुस अपने पत्री में लिखता है ஆனால் பேதுரு பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான் कि कहीं लोग इस शुद्ध विवेक को कायम न रखने के कारण उनका विश्वास का जहाज डूब गया करके वो लिखता है। அவர் எழுதுகிறான், இந்த மனசாட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளாமல் அல்லது மனசாட்சியிலிருந்து விலகினாலே விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். इसका मतलब विवेक को अगर हम शुद्ध नहीं रखेंगे, हमारा विश्वास का जहाज ही डूबने का डर है। அர்த்தம் என்ன? மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் போனால் விசுவாசமாகிய கப்பலும் மூழ்கி போகும். एक जू में एक बार एक इस प्रकार का घटना हुआ। ஒரு ஜூவில் இப்படியாக ஒரு நாள் சம்பவம் நடந்தது. और उस जू का एक जानवर अचानक मर गया। அந்த ஜூவில் காணப்பட்ட ஒரு மிருகம் மரித்தது. और एक व्यक्ति उस जू में काम के तलाश में आया। ஒரு மனிதன் வேலையை தேடி அந்த ஜூவுக்கு வந்தான். और उसने देखा कि यहाँ पे वांटेड लिखा हुआ है। அவன் பார்த்தான், வேலையை தேடி வந்தவன், இங்க தண்ணீர் என்று போடப்பட்டிருக்கிறது. वांटेड வாண்டட் என்று போடப்பட்டிருக்கிறது. तो जाके जू के मैनेजर से पूछा क्या वांटेड है, हमको यहाँ पे काम मिलेगा? அவன் பார்க்கறான், வாண்டட்னு போட்ட உடனே மேனேஜர்ட்ட போய் கேக்குறான், இங்க என்ன யாரும் ஆள் தேவையான்னு கேக்குறான். तो मैनेजर ने कहा हाँ वांटेड है, लेकिन इसमें थोड़ा एक तकलीफ है। அவர் சொன்னார், ஆமா வாண்டட் தான், ஆனா இதுல கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. उसने पूछा सर जो भी हो हमको काम दे दीजिए। அவன் சொன்னா, என்ன வேலையா இருந்தாலும் எனக்கு வேலை தந்துருங்கன்னு சொன்னான். कि कई दिन से मेरे पास काम नहीं है। ஏன்னா अनेक நாட்களா வேலை இல்லாம இருக்கிறேன். उसने कहा ये हमारा जू में एक बहुत इंपॉर्टेंट एक अट्रैक्शन है जो गोरिल्ला। அவர் சொன்னார், இந்த ஜூல ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த கொரில்லா. और वो अचानक वो बीमार पड़ के मर गया। அந்த கொரில்லா திடீரென்று வியாதிப்பட்டு செத்தது. इसलिए अभी गोरिल्ला का बेश धरना है। ஆகையினால கொரில்லாவுடைய வேஷமாய் ஒருத்தன் இருக்கணும். क्या तुम इसके लिए तैयार है? அந்த கொரில்லா வேஷம் போட நீ ஆயத்தமான்னு கேட்டான். वो आदमी बोला ठीक है सर हम कर लेंगे। அவன் சொன்னா, சரி நான் கொரில்லா வேஷம் போட்டுறேன். तो गोरिल्ला का पूरा बेश धर लिया। அந்த கொரில்லாவுடைய வேஷத்தை இவன் போட்டான். जो जू जो गए हैं हम लोग जानते हैं कि वहाँ कैसा होता है। நாம் அறிந்திருக்கிறோம் ஜூ எப்படி இருக்கும், அங்க என்னெல்லாம் நடக்கும் நமக்கு நன்றாய் தெரியும். तो एक दो दिन उसको तकलीफ पड़ा। ஒன்று ரெண்டு நாள் அந்த வேஷம் மாதிரி நடிக்கிறது கஷ்டப்பட்டான். धीरे धीरे उसको सब एकदम गोरिल्ला ही बन गया। அவன் மெதுவாய் கொரில்லாவாகவே மாறிவிட்டான். पूरा छलांग मारने लगा। நல்லா அவன் அங்க இங்கேயும் ஓடி ஈடி திரிறான் கொரில்லா மாதிரி. वहाँ जितने भी पेड़ था उस पे कूदने लगा, इधर उधर जाने लगा। மரங்கள்ல இங்கி தாவி ஓடி ஆரம்பித்தான். कुछ दिन के बाद वो इतना उस अपने कैरेक्टर के साथ एक साथ हो गया, मिल गया। கொஞ்ச நாட்கள் கழிந்த பின்பு அந்த குணத்தோடு கூட அப்படி ஒட்டி போய் விட்டான். वो एक छलांग मारा। அவன் ஒரு कुदिचा அங்க இருந்து குதிச்சான். बगल वाला केज में जाके गिर गया। பக்கத்துல இருக்கிற ஒரு கேஜ்ல போய் விழுந்துட்டான். लेकिन अभी यहाँ पे समस्या बड़ा हो गया। இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு அந்த கேஜ்ல. क्योंकि वो केज में क्या था? அந்த கேஜ்ல இருந்தது என்ன? वहाँ पे सिंह था। அங்கே ஒரு சிங்கம். अभी ये डर गया। பயம் வந்துட்டு இவனுக்கு. हाँ डर के चिल्लाने लगा। பயந்து சத்தம் போட ஆரம்பிச்சான். बचाओ காப்பாத்துங்கன்னு சொன்னான். जैसे चिल्लाया அவன் சொன்ன உடனே वो सिंह उसके पास आया। அந்த சிங்கம் அவனிடத்துல வந்தது. और उसके कान में आके அவனுடைய செவி பக்கத்துல வந்து, चुप रहो नहीं तो हम दोनों पकड़े जाएंगे। அமைதியாயிரடா ரெண்டு பேரும் பிடிபட்டு போவோம். है ना? तो इसका मतलब विवेक का भी यही हाल होता है।
அதாவது மனசாட்சி இருக்கிறதே அதற்கும் கூட ஒரு காரியம் இருக்கிறது காலகட்டம். शुरुआत में करने में तकलीफ होती है, கொஞ்சம் ஆரம்பத்துல செய்வதுல பிரச்சனை இருக்கும். लेकिन उसको हम शुद्ध नहीं रखेंगे, ஆனால் சுத்தமாய் காத்துக்கொள்ளாமல் போனால் हम वो दूसरा कैरेक्टर बन जाएंगे நாம் வேறு ஒரு கேரக்டரோ அல்லது பாத்திரமாக மாறிவிடுவோம். और अभी दबाव दूसरे लोगों से आना शुरू हो जाएगा. இப்பொழுது அழுத்தங்களும் காரியங்களும் மற்றவர்கள் நமக்கு கொடுப்பார்கள். किससे? யாரிடத்துல? जो अपने विवेक की बात को नहीं सुन रहा है, யாரு தன்னுடைய மனசாட்சியின் சத்தத்தை கேட்காமல் இருக்கிறானோ वो भी कहेगा अरे हम भी वही कर रहे हैं, तुम चुप रहो. நானும் அதாப்பா செஞ்சிட்டு இருக்கிறேன், நீ அமைதியாயிரு. लेकिन परमेश्वर में ऐसा रहने के लिए नहीं बुलाया है, தேவனும் அப்படி இருக்க நம்மை அழைக்கவில்லை. हमें शुद्ध विवेक के लिए बुलाया है. நம்மை சுத்த மனசாட்சிக்காக அழைத்திருக்கிறார். ये अक्टूबर महीना ऐतिहासिक तौर में एक खास विषय का खास बात है. அக்டோபர் மாதம் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மாதமாய் கருதப்படுகிறது. जब हम उपद्रव और क्लेश के बारे में हम अध्ययन कर रहे हैं, உபத்திரவங்கள் பாடுகளை குறித்து தியானிக்கிற வேளையிலே इस बाइबल को जो हमारे पास अनुवाद होके हमारे पास आया है उसे याद करने का महीना है. இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களில் வந்திருக்கிறதே அதை நினைவு கூறுகிற மாதம். हम जितने भी हमारे पास जितने भी भाषाओं में अनुवाद करके बाइबल जो हमारे पास आया है, எவ்வளவு மொழிகளிலே நாம் இந்த வேதாகமத்தை வைத்திருக்கிறோமோ மொழிபெயர்க்கப்பட்டு நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிறதோ इसका कारण अंग्रेजी भाषा में बाइबल अनुवाद किया जाना. இதனுடைய காரணமே ஆங்கில மொழியிலே வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது. क्योंकि हर अनुवादक क्या करते हैं, ஏனென்றால் மொழிபெயர்க்கிறவங்க ஒவ்வொருவரும் என்ன செய்வாங்க, वे अंग्रेजी बाइबल के उसको मदद लेते हैं அவர்கள் ஆங்கில வேதாகமத்தை கையில் எடுப்பார்கள். और लैटिन के वल्गेट वर्षन के मदद लेते हैं அந்த லேட்டனுடைய அந்த மொழிபெயர்ப்பை அவர்கள் எடுப்பார்கள். और इब्रानी और यूनानी का भी मदद लेते हैं. எபிரேய இன்னும் கிரேக்க மொழியினுடைய காரியத்தையும் அவர்கள் எடுப்பார்கள். लेकिन सारे दुनिया में कई भाषाओं में बाइबल का अनुवाद किए जाने में अंग्रेजी का अनुवाद मदद किया. உலகத்திலே अनेक மொழிகளிலே வேதாகமம் மொழிபெயர்ப்பு பட்டிருக்கிறதே அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆங்கில வேதாகமம். और उसका अनुवाद को विलियम टिंडेल ने शुरू किया. அதனுடைய அந்த மொழிபெயர்ப்பை வில்லியம் டிண்டேல் என்பவர் ஆரம்பித்தார்கள். और इसी अक्टूबर महीना விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் और अक्टूबर के 6 तारीख बाइबल को अंग्रेजी में अनुवाद करने के कारण वे मारे गए, जिंदा जलाए गए. அந்த மனிதர் அக்டோபர் 6ஆம் தேதி ஆங்கிலத்திலே அந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்ததினாலே அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். यानी वे अपने आप को शहीद होने के लिए देने के कारण ही आज हमारे पास ये बाइबल अनुवाद होके हमारे पास आया है. அர்த்தம் என்ன, அவர் இரத்த சாட்சியாய் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கு நம்முடைய மொழியிலே வேதாகமம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. और वे इस प्रकार एक बात को वे कहते हैं, அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவார்களா, मैं उसको अंग्रेजी में पढ़ के फिर उसको अनुवाद करके मैं बताना चाहूंगा. நான் ஆங்கிலத்திலே அதை வாசித்து விட்டு திரும்ப மொழிபெயர்த்து சொல்லுவேன். I call God to record against the day we shall appear before our Lord Jesus that I never altered one syllable of God's word against my conscience, nor would do this day if all that is in earth, whether it be honor, pleasure or riches, might be given me. यानी विलियम टिंडेल वो क्या कहते हैं, வில்லியம் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, मैं परमेश्वर के वचन में से एक अक्षर को भी मैं उसको नहीं बदलूंगा. நான் தேவ வசனத்திலிருந்து ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டேன். जो मेरे विवेक के विरुद्ध में होकर मैं उस कार्य को नहीं करूंगा. என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக அல்லது அதை மாறி ஒரு எழுத்தை கூட மாற்ற மாட்டேன். और वो कहते हैं अगर सारे दुनिया का आदर, அவர் சொல்கிறார் ஒருவேளை முழு பூமியுடைய மகிமை அல்லது மரியாதை या द प्लेजर, सारे दुनिया का आनंद, இந்த முழு பூமியினுடைய சந்தோஷம், पूरे सारे दुनिया का रिचेस, उनके धन भी मुझे दिया जाए, அந்த முழு உலகத்தினுடைய சொத்து எனக்கு தரப்பட்டாலும் तो भी मैं एक अक्षर को भी मैं नहीं बदलूंगा, அப்பொழுதும் ஒரு எழுத்தை கூட மாத்தி எழுத மாட்டேன். जो मेरे विवेक के विरोध में है. என்னுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாத காரியத்தை செய்ய மாட்டேன். यही शुद्ध विवेक है. இதுதான் சுத்த மனசாட்சி. जिसके पास शुद्ध विवेक है, யாரிடத்துல சுத்த மனசாட்சி இருக்கிறதோ वो भी विलियम टिंडेल के साथ कह सकता है, அவரும் வில்லியம் டிண்டேல் கூட இருந்து சொல்ல முடியும், मैं आदर पाने के लिए நான்
கனத்தை பெறவோ या आनंद पाने के लिए அல்லது சந்தோஷத்தை பெறவோ या धन या पदवी पाने के लिए சொத்தோ பொருளோ பதவியை பெறவோ वे विवेक के विरोध में एक भी काम मैं नहीं कर सकता। மனசாட்சிக்கு விரோதமாய் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்। उसके बदले में प्रतिफल में विलियम टिंडेल को क्या मिला? அதற்கு பதிலாக வில்லியம் டின்லேக்கு கிடைத்தது என்ன? यही अक्टूबर 6 तारीख को खंबा में उनको लगाया गया। இதே அக்டோபர் 6ஆம் தேதி தூணிலே அவர் கட்டப்பட்டார்। और उनका गला गोंठा गया, அவருடைய கழுத்து நெருக்கப்பட்டது और वो जिंदा जलाया गया। அவர் உயிரோடு எரிக்கப்பட்டார்। जरूर अपने जीवन को उनको त्यागना पड़ा, உண்மையிலேயே உயிரை கொடுக்க வேண்டியிருந்தது। लेकिन आज भी उनका गुण இன்றைக்கும் அவருடைய குணம் और उनके द्वारा अनुवाद किया गया परमेश्वर का वचन அவரால் மொழிபெயர்க்கப்பட்ட தேவ வசனம் कई लोगों के जीवन को आशीष कर रहा है। அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது। और इन बातों को ही इस प्रकार के लोगों के जीवन के आधारित हम जीवन को चलाने के लिए बुलाए गए। சொல்லப்பட்ட இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையிலே நாமும் ஏன் வாழக்கூடாது? आखिर में लास्ट एक बात को कह के मैं अंत करना चाहूंगा। கடைசியில ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்। जस्ट मैं दिखा के अंत कर देता हूं। 4 अध्याय के 10वां वचन को पढ़ लीजिएगा। 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசித்து விடலாம்। जिसको जो वरदान मिला है वह उसे परमेश्वर के नाना प्रकार के अनुग्रह के भले भंडारियों के समान एक दूसरे की सेवा में लगाएं। அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள்। आखिर में पौलुस पत्रस एक बात को कह रहा है। கடைசில பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறான் कि आप और हम अच्छे भंडारी के रूप में बुलाए गए हैं। நீங்களும் நாளும் நல்ல உக்கிரானக்காரர் போல அழைக்கப்பட்டிருக்கிறோம்। गुड स्टूवर्ड्स, நல்ல உக்கிரானக்காரர்। और वहां भी 2 बात को पत्रस कह रहा है। அங்கேயே 2 காரியத்தை பேதுரு சொல்லுகிறார்। एक हमारे बातों के बारे में कहता है, ஒன்று நம்முடைய காரியங்களை அல்லது பேச்சை குறித்து சொல்கிறார்। दूसरा हमारे सेवा के बारे में कहता है। இரண்டாவது நம்முடைய ஊழியத்தை குறித்து சொல்கிறார்। मेरे पास समय का अवगत होने के कारण समय का अभाव से मैं आगे नहीं बढ़ रहा हूं। நான் நேரம் குறையா இருப்பதனாலே தொடர்ந்து அதிகமாக பேச முடியவில்லை। इन चारों बातों को अगर आप और गहराई से अगर आप अध्ययन करेंगे, இந்த சொல்லப்பட்ட 4 காரியங்களையும் இன்னும் ஆழமாய் நீங்கள் தியானித்தால் इन चारों बातों में ये 2 पहलू पाई जाती है। இந்த 4 காரியங்களிலும் 2 கோணங்கள் பார்க்க முடியும்। स्पीच, सर्विस, ஸ்பீச், சர்வீஸ் என்ற காரியங்கள்। यानी हम इन चारों बातों में हमारे बोली के द्वारा 4 காரியங்களிலும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக और हमारे कार्य या सेवा के द्वारा அது நம்முடைய கிரியைகள் ஊழியத்தின் மூலமாக हम परमेश्वर को महिमा करने के लिए बुलाए गए। நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம்। एक भला भंडारी क्या करता है? ஒரு நல்ல உக்கிரானக்காரன் என்ன செய்கிறானாம்? एक बात को जानता है, ஒன்றை அவன் அறிந்து வைத்திருக்கிறான்। जो मुझे मिला எனக்கு ஒப்புவிக்கப்பட்டது वो मेरा नहीं है, அது என்னுடையதல்ல, मेरा परमेश्वर का है। அது என்னுடைய தேவனுடையது। और एक दिन ஒரு நாள் வரும், जब वो आएगा அவர் வரும்போது मुझे लेखा देना होगा। எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்। जिसको मैंने उपयोग किया, எதை நான் பயன்படுத்தினேனோ, जिसको मैंने नहीं उपयोग किया, எவைகளெல்லாம் நான் பயன்படுத்தவில்லையோ, और ये बात ही भले भंडारी के मन में रखता है और उसे प्रेरणा करता है कि वो सेवा करे। இந்த காரியத்தை நல்ல உக்கிரக்காரன் மனதில் வைத்திருக்கிறதுனாலே அந்த விஷயம் அவனை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளும் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் செய்ய। उपद्रव, दुख, क्लेश में क्या होता है? உபத்திரவம், துக்கம், துன்பங்களில் என்ன நடக்கிறது? हम काम करना हम छोड़ देंगे। நாம் வேலை செய்கிறதை செய்யாமல் இருப்போம்। उसके लिए क्या करें? எனக்கு என்ன கிடைக்க போகுது? वो कुछ भी करेंगे उससे हमें कोई अप्रिसिएशन तो मिलने नहीं जा रहा है। அதை செஞ்சா யாரும் என்ன ஒண்ணும் பாராட்ட போறது கிடையாது। और वो तो उल्टा में हमें अपमान करता है। அதுக்கு பதிலா நேர் தலைகீழா என்ன குறித்து குறையெல்லாம் சொல்லதான் போறாங்க। लेकिन परमेश्वर को महिमा कब मिलता है? ஆனா தேவனுக்கு மகிமை எப்பொழுது கிடைக்கிறது? उसी संदर्भ में, அதே சூழ்நிலையிலே मैं ये समझकर कि मैं एक भला भंडारी हूं, நான் ஒரு நல்ல உக்கிரக்காரன் என்று எண்ணமுடையவனாய் मैं अपने बोली में என்னுடைய வார்த்தையிலே और मेरे कार्य और सेवा में என்னுடைய கிரியை ஊழியங்களிலே शुरुआत की उसी धुन के जैसा ही आगे बढ़ता रहूं। ஆரம்பத்தில் இருந்த அதே வைராக்கியத்திலே முன்னேறுகிறேன்। आइए हम प्रार्थना करें। நாம் ஜெபிக்க போகிறோம்।